நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோடைய டிஎன்எஸ்டிசி பஸ் அதிக தூரம் போகக்கூடியது இந்த களியக்காவிளை டு சேலம் பஸ் தாங்க. அப்படி ரீசெண்டா இந்த பஸ்ல தான் நான் களியக்காவிளையில இருந்து டிராவல் பண்ணேன். கரெக்டா சாயந்தரம் 5 மணிக்கு களியக்காவிளை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஷார்ப் டைமிங்ல எடுத்துட்டாங்க. இந்த ரூட் என்னதான் ஹைவேவா இருந்தாலும் நிறைய டிராபிக் இருக்கும். அந்த டிராபிக் எல்லாம் தாண்டி கன்னியாகுமரி மாவட்ட அழகெல்லாம் ரசிச்சு ஒரு 1.5 மணி நேரத்துல நாகர்கோயில் வடசேரி பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம். நாகர்கோயில் தாண்டி பாத்தீங்கன்னா பணக்குடி, வள்ளியூர், நாங்குநேரி, திருநெல்வேலி, மதுரை வழியா சேலம் போகும். அங்க ஒரு அரை மணி நேரம் ஹால்ட்டுக்கு அப்புறம் வடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 7 மணிக்கு கிளம்பணும். அதுக்கப்புறம் பணக்குடி, வள்ளியூர், நாங்குநேரி ஊருக்குள்ளெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போயிட்டு தான் வந்துச்சு. ஆனா அடுத்து ஹைவே ரீச் ஆனதுக்கு அப்புறம் அண்ணன் டிரைவிங் மாஸ் பண்ணிட்டாரு. ஒரு நல்ல ஸ்பீட்ல அடுத்து திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணோம். திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்லயும் ஒரு அரை மணி நேரம் ஹால்ட்டுக்கு அப்புறம் தான் எடுத்தாங்க. இந்த பஸ்ல டிராவல் பண்றதுக்கு ஃபுல் ஸ்ட்ரெச் 447 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. திருநெல்வேலி அவுட்டர் போனதுக்கு அப்புறம் வழக்கமா ஒரு ஆவரேஜான ரெஸ்ட் ஸ்டாப்ல தான் டின்னர் பிரேக் கொடுத்தாங்க. அங்கெல்லாம் எதுவும் சாப்பிடாம நான் தப்பிச்சிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா மெயினா மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் தான். அங்க ஒரு 1 மணி நேரம் ஹால்ட் கொடுத்தாங்க. ஏன்னா நமக்கு முன்னாடி வந்த பஸ்ஸஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வழி விடுவாங்க. அங்க சில்லுன்னு கிளைமேட்டுக்கு சூடா ஒரு சுக்கு காப்பி குடிச்சிட்டு நான் பஸ்ஸுக்குள்ள போய் தூங்க ஆரம்பிச்சாச்சு. மதுரை டு சேலம் ரூட்ல கரூர் பஸ் ஸ்டாண்ட் மட்டும் தான் என்ட்ரி. காலையில கரெக்டா 5 மணிக்கு நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தொடர்ந்து டிராவல் பத்தின வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.